அவ வசதியான வீட்டு பொண்ணு இல்ல. ஆனாலும் தனி ஒருத்தியா ஒரு பெண் குழந்தைய போராடி வளர்த்திருக்கா. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அம்மா இல்லாம நாம கவிதை வளர்க்கறதுக்கு எவ்வளவு திண்டாடுறோம். அவ பெண் குழந்தைய அழகா புத்திசாலித்தனமா தைரியமா தானே வளர்த்திருக்கா. ஒரு அம்மாவா அவளோட கடமையை கரெக்டா செஞ்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா சொல்ற மாதிரி விஜய் வளர்ப்புல எந்த வேஷமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அந்த திமிரு பிடிச்சவ கூட வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, என் குழந்தைங்களையும் கொடுக்க முடியாதுப்பா. என் பையன் தான் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாரும் அந்த விஜய் பேரை சொல்லவும் கூடாது, அவளுக்கு ஆதரவா பேசவும் கூடாது. விக்ரம், இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உனக்கு திரும்ப திரும்ப அந்த விஜயலட்சுமியால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். அதனால நீங்க இருக்காத. நீ குழந்தைங்களையும் பிரீத்தியும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிடு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அவளுக்கு பயந்துகிட்டு நான் எதுக்குமா கோழத்தனமா வெளிநாட்டுக்கு போகணும்? நான் இங்கதான் இருப்பேன்மா. என் 2 பிள்ளைங்களையும் இங்கதான் ஸ்கூல் படிக்க வைப்பேன். அவங்க படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுமா. நான் நிலாவையும் கவினையும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குவேம்மா. அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன ஊரை விட்டு வர சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா.